ஓகே. ஸோ யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஹைவே இன்ஜினியரிங்லேருந்து எப்படி ஒரு சம் எடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பண்ணமோ அதே மாதிரி சாயில் மெக்கானிக்ஸ்ல இனிஷியல் பார்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி ஒரே கொஸ்டின்ல சப்டிவிஷன் கொஸ்டின்ஸை வச்சு சால்வ் பண்ண போறோம். இதுக்கு ப்ரீ ரெக்வஸ்டா தேவையா இருக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாத்தையும் இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% ஆஃப் தி சாயில் மெக்கானிக்ஸ்ல என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதுல இருந்து சம் சால்வ் பண்ணி இன்னும் அந்த டாபிக்கை ஃபார்மா மாற்ற போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஓகே. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? A soil sample having a rate of weathering less than rate of transportation is collected from its source and termed as drift ன்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்களாம். ஓகே, water content is determined at site itself using calcium carbide method and later using oven drying method at lab. ரெண்டுத்தையும் டபுள் செக். ஓகே, நம்ம இப்படி கால்குலேட்டர்ல 2 தடவை போடுவோம் அந்த மாதிரி. இனிஷியல் மாஸ் ஆஃப் தி சாயில் சாம்பிள் இஸ் 250 கிராம். இனிஷியலா அந்த சாயிலோட வெயிட் 250 கிராம். ஓவன் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் ரெடியூஸ்டு பை 100 கிராம்ஸ். ரெடியூஸ்டு பை 100 கிராம்ஸ். ஆல்சோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இஸ் மெஷர்ட் ஆஸ் பிவி கொடுத்துருக்காங்க 100 சென்டிமீட்டர் கியூப். இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கு. கொஸ்டின் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கு தேவையான டேட்டாக்கெல்லாம் வருவோம். ஸோ எங்கே ஆரம்பிக்குதுன்னா சாயிலோட ஆரிஜின் டாபிக்லேருந்து ஆரம்பிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனு அப்புறம் வந்து லைக் என்ன சொல்றது பெர்மியபிலிட்டி வரைக்கும் இந்த ஒரு ஏரியாவில் கவர் ஆக போகுது. பார்ப்போமா ஒரு கொஸ்டினா? ரெடியா இருக்கீங்களா ஆன்லைன்ல ஆன்சர் பண்றதுக்கு? கமான், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு ஒரே மெசேஜ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் என்ன, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் என்ன? கன்சிடரிங் தி ரேட் ஆஃப் வெதரிங் அண்ட் ரேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிவன் சாயில் இஸ் டேர்ம்ட் as. எது அதிகமா இருக்கு? ரேட் ஆஃப் வெதரிங் லெஸ் தேன் ரேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய நடக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் இங்க பாருங்க, ரேட் ஆஃப் வெதரிங் இஸ் லெஸ், ரேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக நடக்குது. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். நெக்ஸ்ட், ட்ரிஃப்ட் இஸ் அ டைப் ஆஃப் சாயில் ஃப்ரம் விச் வெதரிங். எந்த டைப் ஆஃப் வெதரிங்ல இருந்து எனக்கு ட்ரிஃப்ட் கிடைச்சது? கிளேசியர்ல இருந்து கிடைச்சது. இப்பதான் பார்த்தோம். ஓகே, கிளேசியர்ல இருந்து கிடைச்சது. ஓகே, நெக்ஸ்ட் வாய்ட் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்றோம்? நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஓகே, வாய்ட் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்றோம்? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ விவி பை விஎஸ். இது ஞாபகம் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட், soil sample is provided to you and you asked to find accurate value of the water content present in the soil mass. accurate value வேணும்னா எந்த மெத்தட்ல நீங்க பண்ணுவீங்க? வெரி குட், ஓவன் ட்ரையிங் மெத்தட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அக்யூரேட் மெத்தடுக்கு. எனக்கு குயிக்கா ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணுவேன்? அதுதான் அடுத்த கொஸ்டின். குயிக்கா ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணுவேன்? கால்சியம் கார்பைட் மெத்தட். இந்த கால்சியம் கார்பைட் மெத்தட்ல ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ்க்கு பேர் என்ன? அசிட்லீன் கேஸ். வெரி குட். எவ்வளோ டைம்குள்ள எனக்கு ரிசல்ட் கிடைச்சிரும்? எவ்வளோ டைம்குள்ள எனக்கு ரிசல்ட் கிடைச்சிரும்? 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார கிடைச்சிரும். வெரி குட், வெரி குட். சரி, நெக்ஸ்ட், வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில் மாஸ் எப்படி இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டினுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் எப்படி இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. cannot be 0, can be negative, cannot be more than 100, can take values more than 100 also. வாட்டர் கண்டென்ட் cannot be 0. யோகலட்சுமி, ட்ரை சாயில் யோசிச்சு பாருங்க. ட்ரை சாயில்ல வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது. ஸோ 100க்கு மேலேயும் எனக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கலாம். 120% வாட்டர் கண்டென்ட் இப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ல பார்த்துருப்பீங்க. சரியா? அதனால இட் கேன் டேக் வேல்யூ மோர் தென் 100 as well. ரைட், நெக்ஸ்ட், ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் பிரசன்ட் இன் தி கிவன் சாயில் மாஸ். எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட்டர் கண்டென்ட் சாயில்ல கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க? இங்க ஓவன் ட்ரையிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சாயில் மாஸ் 250 கிராம் சொல்றாங்க. ஓவன் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வெயிட் இருக்குப்பா? ஓவன் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வெயிட் இருக்கு? வெரி குட். ரெடியூஸ்டு பை 100 கிராம்னு கொடுத்தாங்களே தவிர ரெடியூஸ்டு 2ன்னு கொடுக்கல. ரெடியூஸ்டு 2ன்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? அப்ப 100 கிராம்னு குறைஞ்சிருச்சுன்னு போடலாம். இப்போ ரெடியூஸ்டு பை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா 250 கிராம்ல 100 கிராம் குறைஞ்சிருச்சு. இதான் W1 மைனஸ் W2 டிவைட் பை W1 இதெல்லாம் போடுறீங்களா? அதுதான் சிம்பிளா. என்னது? எனக்கு வாட்டர் எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியணும். அது எப்படி தெரியும்? சாரி 1 மினிட். இது தப்பு ஆக்சுவலா. வரேன். ஓகே,
ஆஃப்டர் ஓவன் ட்ரையிங் த மாஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 100 கிராம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நியூமரேட்டர்ல வாட்டர் கண்டென்ட்டோட ஃபார்முலா என்னப்பா? வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ்னு பார்த்துருப்போம். சரியா? ஆர் டோட்டல் வெயிட்னு பார்த்துருப்போம். சரியா? இப்ப எனக்கு வந்து எனக்கு வந்து இப்ப எவ்வளவு இருக்கு? வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு இருக்கு? 100 தான் இருக்கு. 100 தான் இருக்கு. ரெடியூஸ்டு பை 100 கிராம்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஓவன் ட்ரை பண்ணதுல 100 கிராம் போயிருச்சு. என்ன போயிருக்கும் 100 கிராம்? தண்ணி தானே போயிருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட்ல நியூமரேட்டர்ல 100ன்னு போடணும். சரியா? டினாமினேட்டர்ல என்ன போடுவீங்க? டினாமினேட்டர்ல வெயிட் ஆஃப் சாலிட்ஸ்ல என்ன போடுவீங்க? அங்கதான் 150. வெரி குட், வெரி குட். ஸோ 100 by 150 அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது ஆன்சர். ஸோ 2/3 which is ஆப்ஷன் பி 66.67. இது என்னது? நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏர் கண்டென்ட் பிரசன்ட் இன் தி கிவன் மாஸ். ஏர் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏர் கண்டென்ட்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன தெரியும் ஏர் கண்டென்ட் பத்தி? ஆமா, வால்யூம் ஆஃப் ஏர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இதான் நமக்கு தெரியும். சரி, வால்யூம் ஆஃப் ஏர் கண்டுபிடிக்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின்ல வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இஸ் மெஷர்ட் அஸ். வாய்ட்ஸை கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் போர் வாட்டர் என்ன பிரசன்ட் ஆயிருந்ததுன்னு அதையும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ் என்னன்றதையும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்ப கேபிட்டல் வி வந்து 200 cc. சரியா? வாய்ட்ஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸும் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ல இருக்கு, ஐ மீன் வால்யூம் ஆஃப் வாட்டரும் சேமா இருக்கு. இது ரெண்டும் சேமா இருக்குன்னா எனக்கு என்ன அர்த்தம்? வாய்ட்ஸ் ஃபுல்லா வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் என்ன ஆச்சு? 0. வால்யூம் ஆஃப் ஏர் 0னா ஏர் கண்டென்ட் ஃபார்முலால BA 0. BA 0 ஆயிருச்சுன்னா எனக்கு ஆன்சர் 0. புரியுதா? நல்லா இருக்கா? அவ்வளவுதான். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு லேயரா உங்களுக்கு கிளியர் ஆயிட்டே வரும் கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஃபார் சேம் சாயில்? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்னவா இருக்கும்? வாய்ட்ஸ் பூரா வாட்டர் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். 100% டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் தான். இப்படி யோசிச்சாலும் ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஏர் கண்டென்ட் உங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பிளஸ் ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 100% தெரியும். ஏர் கண்டென்ட் 0னா மீதி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 100. இப்படி யோசிச்சாலும் சரி. மொத்தத்தில் ஆன்சர். நெக்ஸ்ட், 10th one. Percentage of air voids for same soil. Percentage of air voids அப்படின்னா என்னது? ஈட்டா ஏ. ஃபார்முலா என்ன? VA by total V into 100%. நமக்கு தான் VAவே இல்லையே, அப்புறம் என்ன? திருப்பி 0 தான். வெரி குட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ ஃபார் தி சேம் சாயில். நேச்சுரல் வாய்ட் ரேஷியோனா என்னப்பா? PV by VS. PV என்னது? கொஸ்டின்ல வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெண்டும் சேம்னு கொடுத்துட்டு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 100 cc கொடுத்திருந்தாங்க. ஓகே, வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் எவ்வளோ? 200 இல்ல 100? 150? இங்க பாருங்க, கொஸ்டின்ல டோட்டல் வால்யூம் 200 கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அது பூரா வாட்டர் தான் இருக்குன்னு கொடுத்து அதையும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 100ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் வால்யூம்ல யார் தான் இருக்கா? அப்ப வால்யூம் ஆஃப் வாட்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட், இது ரெண்டு தானே இருக்க போகுது. சேச்சுரேட்டட் கேஸ் இது ரெண்டு தானே இருக்க போகுது. டோட்டல் வால்யூம் 200 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? அதான் கொஸ்டின்ல இருக்கு 100ன்னு. வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் தான் நீங்க இப்ப கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ 200 மைனஸ் 100 100. அவ்வளவுதான். வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இருக்கு 100. நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ ஃபார் த இங்கே போடணும் 100. ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆச்சுன்னா என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ட் ரேஷியோ வேல்யூ ஆக்சுவலாக பர்சன்டேஜில் சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய கொஸ்டின்ல நிறைய நேரம் அது பர்சன்டேஜில் கொடுக்குறாங்க. பட் அது தப்பு. வாய்ட் ரேஷியோ எப்போவுமே நார்மல் நம்பர் சிஸ்டம்ல தான் சொல்லணும். நெக்ஸ்ட்,
porosity of the same soil. இதான் void ratio கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சு porosity கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். எப்படி கண்டுபிடிப்பீங்க? void ratio இருக்கு, porosity வேணும். porosity வேணும்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. E divided by E வந்தா 1 plus E ன்னு வரும். அவ்வளவுதான். வெரி குட். ஸோ E ஓட வேல்யூ 1 divided by 1 plus 1. So 1 by 2 which is 0.5 which is 50%. 50%. அடுத்து bulk density of the soil mass in gram per cc ல bulk density கேக்குறாங்க. bulk density க்கு ஃபார்முலா என்ன? gamma bulk is equal to G plus SRE divided by 1 plus E into gamma W. சரி, இதான் வந்து எனக்கு bulk densityயோட ஃபார்முலா. G கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல? இப்படி ஒரு பக்கம் யோசிக்கலாம், இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு பல்க் டென்சிட்டினால என்னன்னு தெரியும்? டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். ஓகேவா? ஸோ டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். டோட்டல் மாஸ் என்னது? அதான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம்ல, டோட்டல், அதாவது வாட்டரோட சேர்த்து எவ்வளோ மாஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே, டோட்டல் மாஸ் எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? டோட்டல் மாஸ் இஸ் கலெக்டட் ஃப்ரம் எவ்வளோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் மெஷர்ட். இனிஷியல் மாஸ் இஸ் 250. அதை தான் எடுக்கணும். இனிஷியல் மாஸ் தான் எடுக்கணும் 250. வால்யூம் என்ன போட்டிருக்கணும்? டோட்டல் வால்யூம் 200. ஸோ 250 by 200 போட்டாலும் அதே ஆன்சர் தான் இருக்கு. 250 by 200 போட்டாலும் அதே ஆன்சர் தான். ஆர் நீங்க இதுல ஜி வேல்யூலாம் கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல, பட் கொடுத்துருந்துங்கன்னா அதெல்லாம் எடுத்து போட்டு சால்வ் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான். ஓகே, எஸ், வெரி குட். 1.25 தான் பல்க் டென்சிட்டி. நெக்ஸ்ட் போவோமா? ட்ரை டென்சிட்டி வேல்யூ. ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? பல்க் டென்சிட்டி இருக்கு, ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த 10 ரிலேஷன்ல இன்னொரு ரிலேஷன் இருக்கும், ஞாபகம் இருக்கா? பல்க் டென்சிட்டியும் ட்ரை டென்சிட்டியும் கனெக்ட் பண்ற ரிலேஷன். காமா பல்க் இஸ் ஈக்குவல் டு காமா ட்ரை இன்டு 1 பிளஸ் டபிள்யூ. காமா பல்க் கொஸ்டின்ல இப்பதான் இருக்கு 1.25 ஈக்குவல் டு காமா ட்ரை. அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். 1 பிளஸ் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் எங்க இருக்கு வாட்டர் கண்டென்ட்? வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கலையா? பண்ணோமே. நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் 66.67. ஸோ பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்போ 0.66ன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். இதை இப்போ டிவைட் பண்ணுங்க, யூ வில் கெட் ஆன்சர். காமா ட்ரை என்னன்னு கிடைக்கும். 1.25 டிவைடட் பை 1.667. காமா ட்ரை ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல காமா ட்ரைக்கு ஃபார்முலா இருக்கு, G இன்டூ காமா W டிவைடட் பை 1 பிளஸ் E. இதையும் யூஸ் பண்ணலாம். G கொடுத்துருக்காங்களா? சரி, பரவாயில்ல. இதை வச்சே சால்வ் பண்ணுங்க. 0.75. வெரி குட். ஸோ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 0.75னு ட்ரை டென்சிட்டி கிடைச்சிச்சு. ஓகே, ஓகே ஷர்மிளா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சேச்சுரேட்டட் டென்சிட்டி ஆஃப் தி சாயில் மாஸ். காமா சாச் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? அகைன் we know the formula. இப்போ டைரக்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆர் என்ன பண்ணலாம்? அகைன் மாஸ் பை வால்யூம் யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தானே? சேச்சுரேட்டட் டென்சிட்டி சாயிலே எனக்கு சேச்சுரேட்டடாக தான் இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் தான் வரும்? ஏன்னா இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? சாயிலே சேச்சுரேட்டடாக தான் இருக்கு. பல்க் டென்சிட்டியும் சேச்சுரேட்டட் டென்சிட்டியும் சேம். ஏன்னா என்னோட சாயிலே வந்து என்ன ஸ்டேட்ல தான் இருக்கு? சேச்சுரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அதனால சேம் ஆஸ் பல்க். அவ்வளவுதான். இந்த மாதிரி நடக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 16th question. ஆல்சோ ஃபைண்ட் தி டென்சிட்டி ஆஃப் தி சாயில் சாலிட்ஸ் கேட்குறாங்க. அப்ப என்ன பண்றது? சாயில் சாலிட்ஸோட டென்சிட்டி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? மாஸ் ஆஃப் சாலிட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் போடணும். ஓகே, மாஸ் ஆஃப் சாலிட்ஸ் என்ன? வெரி குட், 150 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் மொத்தமா 200 சொல்லியிருந்தாங்க. வால்யூம் 100. குட். அப்போ என்ன வேல்யூ வந்துடும்? 1.5. 1.5 தான் என்னோட சாயில் சாலிட்ஸோட வேல்யூ. எல்லாமே கிராம் பர் சிசியில். ஓகே, நெக்ஸ்ட் சப்மர்ஜ்டு ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா என்ன பண்றது? சப்மர்ஜ் ஸ்டேட்னா என்னது? சாச் மைனஸ் காமா டபிள்யூ. சாச் என்ன படிச்சோம்? இதுதானே இருக்கு சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டடும் பல்க்கும் ஒன்றுன்னு படிச்சோமா? 1.25. காமா டபிள்யூ என்னது? காமா டபிள்யூ வாட்டரோட டென்சிட்டி கிராம் பர் சிசியில் 1 கிராம் பர் சிசி வாட்டரோட டென்சிட்டி. ஸோ 1 அப்போனா எவ்வளோ? 0.25. ஸோ இதுதான் வந்து காமா சப்மர்ஜ். இப்போ
ஸ்டார்டிங்ல ஒன்று ஆர்டராக எழுதுனீங்கல்ல, அந்த ஆர்டர்ல இது அப்ளை ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு இமோஜி போடுங்க பார்ப்போம். ஸ்டார்டிங்ல ஒரு ஆர்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த டென்சிட்டி எல்லாம் என்ன ஆர்டர்ல இருக்கணும்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த சீக்வென்ஸ் கரெக்டா வருதான்னு பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, ஓகே சிந்துஜா. சூப்பர். இப்போ மறக்காது. அப்ளை பண்ணிட்டோம் எல்லாத்தையும். சரியா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டியில இந்த இமேக்ஸ் இமினிமம்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்லயே இருக்கப்ப அந்த சாயிலோட வாய்ட் ரேஷியோ வந்து இ நேச்சுரல். அத அந்த இடத்த விட்டு அள்ளி வெளில ஹீப்பா போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிரும்? அதுல இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோ மேக்ஸிமம் ஆயிரும், இ மேக்ஸ். அதே சாயில் எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு நான் ஒரு லைக் ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட்ல வச்சு நல்லா அடிச்சேன்னா அப்ப எனக்கு அதுல வாய்ட் ரேஷியோ மினிமம் ஆயிடும். அது இ மினிமம். எல்லாமே ஒரே சாயிலுக்கு தான். நமக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி வேல்யூ தெரியும். என்னது? இமேக்ஸ் மைனஸ் இநேச் டிவைடட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம். இ மினிமம். ஓகே. இப்போ எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபுல் கொஸ்டின். The void ratio at the loosest state and the densest state. Loosest stateனா என்ன அர்த்தம்? void ratio மேக்ஸிமமா இருக்கும்னு அர்த்தம் loosest stateல. ஸோ இது இ மேக்ஸ். இது என்னது? 0.5 இருக்கிறதுலே மினிமம். ஸோ இ மினிமம். அதுக்கடுத்து நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ இல்லையே, என்ன பண்றது? நேச்சுரல் வாய்ட் ரேஷியோவே காணுமே, என்ன பண்ண போறீங்க? இ நேச் எங்க? நீங்க கால்குலேட் பண்ணீங்கல்ல 1, அதுதான். வெரி குட், அவ்வளவுதான். இதை வச்சு சால்வ் பண்ணி சொல்லுங்க எனக்கு. சால்வ் பண்ணி சொல்லுங்க. இமேக்ஸ் is 2 minus 1 divided by 2 minus 0.5. 66.67. அவ்வளவுதான். சரி, அதை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு ஒரு டேபிள் படிச்சீங்கல்ல, அந்த டேபிளை வச்சு அதை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு சொல்லுங்க. இங்க பாருங்களேன், இப்ப யாருக்குமே டக்குன்னு 66.66 ஐயோ என்ன ரேஞ்சிலலாம் தெரியாது. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வெரி லூஸ் கிடையாது. ஓகே. அதே மாதிரி என்னால டென்ஸுக்கு என்ன பார்க்க முடியும்னா 85க்கு மேல தான் நான் டென்ஸ்ன்னு படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வெரி டென்ஸ் படிச்சிருக்கேன். வெரி டென்ஸ்னு படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஹை பாசிபிலிட்டி எதுனா டென்ஸா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். இப்படிதான் நீங்க இதை போட முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே எனக்கு டக்குன்னு போய் உட்காந்துடணும்லாம் வராது. அதனால இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதனால தான் டேபிள் படிக்கிறப்ப வேல்யூ படிக்கிறப்ப அந்த லெவலுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகே. நெக்ஸ்ட் 20. Find the value of critical hydraulic gradient for the same soil. Critical hydraulic gradient என்ன? IC. G plus 1 by G minus 1 by 1 plus E. G வேல்யூ கொடுத்துருக்கா? உங்களை சொல்லுவேன், எனக்கே கொஸ்டினை ஃபுல்லா படிக்க பொறுமை இல்லை. ஓகே. வாட்டர் கண்டென்ட் பர்சன்டேஜ் குரூப் பேரிட்டஸ் 25th ப்ளோவில் என்னன்றலாம் கொடுத்துருக்காங்க. சரி, இல்லைன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருங்க ஜி வேல்யூ, அவ்வளோதானே. எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜி வேல்யூவை? உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் தெரியும், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தெரியும், நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. G is equal to gamma S by gamma W. Gamma S வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு. SRE equal to GW போடலாம், இல்ல இதுவும் போடலாம். 0.25 கரெக்டா? காமா S by காமா W 1. ஸோ காமா S என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. காமா S வந்து 1.5ல போட்டிருக்கோம். சப்மர்ஜ்டு ஸ்டேட் இதை ஏன் எடுக்கிறீங்க? காமா எஸ்னா டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் தானே. சாயில் சாலிட்ஸ் தானே. சப்மர்ஜ் யூனிட் வெயிட் எப்போ சொன்னேன் நான்? சாயில் சாலிட்ஸ் தான் சொன்னேன். சாயில் சாலிட்ஸ் தான். அப்பனா எனக்கு காமா எஸ் அது. நீங்க எடுக்கிறது காமா சப்மர்ஜ்டு. சப்மர்ஜ்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ காமா எஸ் பை காமா டபிள்யூ விச் இஸ் 1.5 தானே.
எப்படி 1.25 1.5 தான் 1.5 தான். ஓகே சரி. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஜியோட வேல்யூ 1.5ன்னு கிடைச்சிச்சு. 1.5 minus 1 divided by 1 plus 1. ஸோ 0.5 divided by 2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ which is 0.25. ஃபைனல் ஆன்சர் சொன்னீங்களோ? சாரி ஓகே 0.25. கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டோட வேல்யூ வந்து 0.25. எல்லாருக்கும் ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பல்க் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் தி சாயில். பல்க் ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்ன பண்ணணும்? Gm is equal to gamma bulk by gamma W. gamma bulk என்ன கண்டுபிடிச்சீங்க? அதே 1.25 தான். ஸோ 1.25 divided by 1. ஸோ 1.25 தான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் 22. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் ஆல்ரெடி அங்கே நம்ம தேவைப்பட்டுச்சு, அதனால கண்டுபிடிச்சிட்டோம். which is 1.5. bulk specific gravity of the soil mass is always constant. அப்படியா? அப்சல்யூட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் கான்ஸ்டன்ட். ஜிஎம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பல்க்னு வந்துருச்சுனாலே தண்ணி இருக்கு, மாறிட்டே இருக்கும். சரியா? ஃபால்ஸ். சாண்ட் பாயிலிங் அக்கர்ஸ் வென். நீங்க சொல்லுங்க, சாண்ட் பாயிலிங் எப்போ அக்கர் ஆகும்? ஆக்சுவல் ஏலாடி கிரேடியன்ட் இஸ் டியா டியா? ஓகே டியா டியா, அவசரப்படக்கூடாது. டி தான் கரெக்ட் ஆன்சர். ஈக்குவலா இருந்தாலே எனக்கு சாண்ட் பாயிலிங் நடந்துரும். சரியா? Next, which are the following radioactive material is used in radiation method of determining water content in soil? Cobalt 50 or 60? Cobalt 60. Very good. Okay. என்ன இது எமிட் பண்ணும்? இது ஏதோ ஒரு மெட்டீரியல் எமிட் பண்ணும், அதை வந்து வாட்டர் மாலிகுல் பிடிச்சி வச்சுக்கும். இது என்ன எமிட் பண்ணும்? Cobalt 60 என்ன எமிட் பண்ணும்? நியூட்ரான்ஸ் நாட் ரேடியேஷன் தான், நியூட்ரான்ஸ் அது. ஓகே சரி. ஃபைண்ட் தி பிளாஸ்டிக் லிமிட். கம் ஆன், பிளாஸ்டிக் லிமிட் கேட்குறாங்க. ஓகே ஸோ இப்போ கொஸ்டினுக்கு போவோமா? திருப்பி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினை படிக்கணும் இங்கிருந்து. வாட்டர் கண்டென்ட் பிரசன்ட் இன் சாயில் மாஸ் when the groove sample in Casagrande apparatus 25th blow is. அப்படின்னா என்ன சொல்றாங்க? லிக்விட் லிமிட் வந்து 80% அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. சரி, the plasticity index of the soil mass is found to be. நல்லா கவனிங்க, ஐபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் லிமிட் இல்ல, ஐபி வேல்யூ 15ன்னு கொடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட், ஃப்ளோ இண்டெக்ஸ் ஆஃப் தி சாயில் மாஸ் ஐஎஃப் வேல்யூ 7. எனக்கு இதை யாராவது நான் இங்கே எழுத கமெண்ட்ல மட்டும் டைப் பண்ணுங்க. தென் பர்சன்டேஜ் ஆஃப் கிளே பார்ட்டிகல் அண்ட் சில்ட் பார்ட்டிகல் பிரசன்ட் இன் தி சாயில் மாஸ் இஸ் ஃபவுண்ட் அரௌண்ட். கிளே தனியா சில்ட் தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ கிளேவோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 9%. ஓகே சில்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 1%. ஓகே சரி. நோட் தட் டைப் ஆஃப் பாண்ட் பிரசன்ட் இன் தி கிளே மினரல். ஓகே பாண்டை பத்தியும் கொடுத்துருக்காங்க, அது வந்து வாட்டர் பாண்டா இருக்கான். ஓகே நான் இது என்னன்னு சொல்றேன், கிளே மினராலஜி வரும். The soil sample is subjected to a particle size test and the results in D10 value, D60 value, detail எல்லாம் கொடுத்தாச்சு. சரி, percentage of soil mass retained இதெல்லாம் கிளாசிஃபிகேஷனுக்கு தேவைப்படும். நம்ம இப்ப கன்சிஸ்டன்சி இதை முடிச்சுட்டு வருவோம். லிக்விட் லிமிட் ஐபி எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே எல்பி சொல்லியிருக்கீங்களா? சரி சரி. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வெரி குட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பிளாஸ்டிக் லிமிட் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்? ஐபி இஸ் ஈக்குவல் டு லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் தெரியும். ஐபி வேல்யூ 15, லிக்விட் லிமிட் வேல்யூ 80 மைனஸ் பிஎல். ஸோ நான் இதை அந்த சைடு எடுத்துட்டு போய் 80 மைனஸ் 15 போட்டேன்னா 65ன்னு வரும். ஓகே ஃபைண்ட் த லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் தி சாயில் மாஸ். லிக்விடிட்டி இண்டெக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? எல் வராது, அப்போ டபிள்யூஎன் தான் ஃபர்ஸ்ட், மைனஸ் டபிள்யூபி டிவைடட் பை ஐபி. ஐபி 15 கொடுத்தாச்சு. WN நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் நீங்க கண்டுபிடிச்சிங்க, இப்பதான் கொஸ்டின்ல இருந்து நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிங்க. பிளாஸ்டிக் லிமிட் இங்க இருக்கு, ஸோ 65. நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் என்ன கண்டுபிடிச்சிங்க? $66.67. ஸோ இதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுங்க பார்ப்போம் என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு. லிக்விடிட்டி இண்டெக்ஸ் பர்சன்டேஜ்ல சொல்லணும். ஸோ இட் இஸ் 11.13. லிக்விடிட்டி இண்டெக்ஸ் 11.13னா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 100 மைனஸ், ஏன்னா ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. ஐஎல் பிளஸ் ஐசி இஸ் 100. ஸோ 88.86.
நெக்ஸ்ட் கிளாசிஃபை த சாயில் பேஸ்ட் ஆன் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ 15 கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த சாயில் என்னது? 17க்கு மேலே போனால் ஹைலி பிளாஸ்டிக். ஸோ இது 17க்குள்ளார தான் இருக்கு. 7 to 17 அப்போ மீடியம் பிளாஸ்டிக். வெரி குட். அந்த டேபிளும் படிக்க முடியுதா பேரலி? அதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். கிளாசிஃபை த சாயில் பேஸ்ட் ஆன் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். இப்போ பாருங்களேன், கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் அரௌண்ட் 80 கிட்ட இருக்கு. அப்படி இருந்தா அந்த சாயில் என்னவா இருக்கும்? கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் 80னா லிக்விடிட்டி இண்டெக்ஸ் 10. ஸோ அப்போ அது ரொம்ப லிக்விடா இல்லைன்னு அர்த்தம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல லிக்விட் லிமிட் சாரி லிக்விடிட்டி இண்டெக்ஸ் 11 கிட்ட இருக்கு. வெரி குட். இங்க பாருங்க, இங்க தானே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே பார்த்தோமா? இதோ இருக்கு பாருங்க. எனக்கு அதோ அரௌண்ட் இது 11ல இருக்கு. 11ல இருக்குன்னா இந்த இடத்துல ஐஎல் வேல்யூ 11ல இருக்குன்னா ஸ்டிஃபா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்றேன், எப்படி பண்ண சொல்றேன்னு. இதை தான் எக்ஸாம்ல உங்களால பண்ண முடியும். ஃபுல் டேபிள்லாம் ஞாபகம் வராது. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் டஃப்னஸ் இண்டெக்ஸ். டஃப்னஸ் இண்டெக்ஸ்னா என்ன? IT is equal to IP by IF. IP வேல்யூ இப்போதான் 15 கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. IF வேல்யூ என்னது? ஃப்ளோ இண்டெக்ஸோட வேல்யூ என்ன? கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் 7. ஓகே, 15 by 7. எஸ், வெரி குட். ஸோ 15 by 7 போட்டோம்னா 2.14. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கிளாசிஃபை த சாயில் பேஸ்ட் ஆன் டஃப்னஸ் இண்டெக்ஸ். டஃப்னஸ் இண்டெக்ஸ் பொறுத்து பிரிங்க. 1 to 3க்குள்ள இருந்தா என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஜென்ரல் சாயில். 1 விட கம்மியா இருந்தா தான் கிரஷபிள் சாயில். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்பர் ஆஃப் தி சாயில் மாஸ். ஆக்டிவிட்டி நம்பர்னா ஞாபகம் இருக்கா? ஐபி பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே. ஐபி வேல்யூ 15, பர்சன்டேஜ் ஆஃப் கிளே வேல்யூ என்ன இருந்தது? 9 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 9%. ஓகே, அது அப்படியே பர்சன்ட்ல தான் போடணும். ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு? 1.667. இதுதான் ஆக்டிவிட்டி நம்பர். அப்ப அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது? அது என்ன டைப்ல வரப்போகுது? ஆக்டிவா, நார்மலா, இப்படிதான் கேட்க போறாங்க. இட் இஸ் ஆக்டிவா, நார்மலா. 0.75க்கு கீழே போனா இன்ஆக்டிவ். 0.75லேருந்து 1.4 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல். ஸோ இது வந்து ஆக்டிவ் சாயில். கிளே மினரல் பிரசன்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி. சி, கிளே மினரல்ல மொத்தம் 3 டைப் இருக்கான். இங்க பாருங்க, நம்மளோட இதுல எழுதிட்டேன். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, எங்க பிக்சர். இங்க பாருங்க, கிளே மினரல்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. கேயோலனைட், மான்ட்மினலைட், இல்லைட். ஸோ கேயோலனைட்ல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், ஒரு டெட்ராஹைட்ரன், ஒரு ஆக்டாஹைட்ரல் யூனிட். அதே மான்ட்மினலைட்ல வாட்டர் பாண்ட் தான் இருக்கும், இருக்கிறதுலே வீக் அதுதான். அதனால தான் ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் ஜாஸ்தியா இருக்கும் மான்ட்மினலைட் கிளே மினரல்ல. இலைட்ல பொட்டாசியம் பாண்டு கூட வாட்டர் பாண்டும் இருக்கும். இது வந்து மீடியம் ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் இருக்கும். ஸோ இங்க நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க? மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்களா? மான்ட்மினலைட். ஓகேவா? ஸோ மான்ட்மினலைட். ரைட். நெக்ஸ்ட், ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் வில் நாட் பி மச் இன் திஸ் கேஸ். ஃபால்ஸ். ஸ்வெல்லிங் அதிகமா இருக்கும், ஷ்ரிங்கேஜ் அதிகமா இருக்கும் மான்ட்மினலைட்ல. The property of the soil mass to regain its part of the initial strength in due course of time without change in water content. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு திக்ஸோட்ரோபி. ஓகே, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டைம் கொடுத்தா அதுவே ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிட்டு வரும். Saturated soil will be submerged but vice versa may not be true. சப்மர்ஜ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா முழுகிறதுக்கு முன்னாடி சாச்சுரேட் ஆயிருக்கும். சாச்சுரேட் ஆயிருந்ததுனாலே அது சப்மர்ஜ்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் ராங். Next 39. What is the effective size of the given soil mass? Effective size na D10. D10 வேல்யூ கொஸ்டின்ல டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதை யாராவது எனக்கு கமெண்ட்ல போட போங்க. இப்ப D10 னா என்ன? D10 வேல்யூ, D60 வேல்யூ, D30 வேல்யூ கமெண்ட்ல போடுங்க. அடுத்து நமக்கு அதான் தேவைப்படும். D10 0.425 mm, D60 2 mm, D30 1.5 mm. கமெண்ட்ல போட்டிங்களா? சரி, இப்போ D10 தான் எஃபெக்டிவ் சைஸ். எஃபெக்டிவ் சைஸ்க்கு இன்னொரு பேர் D10. ஸோ அதுக்கு ஆன்சர் போட்டிங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. எங்க இருக்கு D10க்கு ஆன்சர்
425. Poorly graded soil coefficient of poorly graded soilக்கு coefficient of uniformity curvature near to unity இருக்கும். கரெக்ட் தான். ஓகே, uniformly graded மாதிரி. Determine the value of coefficient of uniformity. CU value சொல்லுங்க. Very good. 4.7. Formula D60 by D10. Questionல D60 இருக்கு, D10 இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சரியா? எஸ். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். சிசி வந்து D30 ஸ்கொயர் டிவைடட் பை D60 இன்டூ D10. எல்லா வேல்யூவும் இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. வெரி குட். 2.64. If the particle size ranges between 80 to 300 mm, இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவேன். 300 mm மேல போச்சுன்னா போல்டர். ஸோ 80 to 300 இருந்தா அதுக்கு பேர் கோபல். Mention the state of soil based on its consistency limit. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் வேல்யூ இருக்குல்ல WN, அது எங்க லை ஆகுதுன்றதை பொறுத்து அந்த கிராஃப்ல அந்த கோடு எங்க வரும், நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் கோடுன்றதை பொறுத்து கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம கிராஃப் வரைகிறப்பவே அதை பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் லிக்விட் லிமிட்டுக்கும் நடுவில் தான் வரைஞ்சிருப்போம். அப்படி வரைஞ்சதுனால தான் நமக்கு இங்கே கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ், லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஃபார்முலாலாம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதனால மைனஸ்லாம் வராமல் இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக இது பிளாஸ்டிக் ஸ்டேட்ல தான் இருக்கணும். செமி சாலிட் இல்லை, பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் தான். நெக்ஸ்ட், கிளாசிஃபை த சாயில் பேஸ்ட் ஆன் ஐஎஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இப்போ கிளாசிஃபிகேஷனை கவனிங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்ல படிச்சு முடிச்சிடலாம். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு சாயில் சாம்பிள் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அது கோர்ஸ் கிரைண்டா ஃபைன் கிரைண்டா நீங்க பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா 75 மைக்ரான் சீவ் பண்றப்ப எவ்வளோ 50% மேல ரீடைன் ஆச்சுன்னா அது கோர்ஸ் கிரைன், 50%ஓட கம்மியா ஐ மீன் 50% மேல பாஸ் ஆச்சுன்னா அது ஃபைன் கிரைன். இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 9% கிளேவா, அப்புறம் 1% சில்ட்டான். அப்ப மொத்தமாவே 75 மைக்ரானோட கம்மியா எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு சாயில்? 100 ஐ மீன் என்ன சொல்ல 10% தான் எனக்கு கம்மியாவே இருக்கு இந்த 75 மைக்ரான் சீவோட. அப்பனா எனக்கு என்கிட்ட இருக்கிறது என்னன்னு முடிவுக்கு வந்துருவேன். நான் கோர்ஸ் கிரைண்ட்னு முடிவுக்கு வந்துருவேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இதுக்கப்புறம் அந்த சைடு ஆஃப் தி சார்ட்டை நம்ம பார்க்கவே வேணாம். ஓகே, அப்ப என்ன பண்ண போறோம், கோர்ஸ் கிரைண்ட் சைடுக்கு வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் 4.75 mm சீவை பார்க்கணும். இதுல என்ன தெரியுமா குழப்புவாங்க உங்களை, வேணும்ட்டே கிளாசிபிகேஷன் சம்ல ஃபர்ஸ்ட் 75 மைக்ரானை கொடுக்க மாட்டாங்க, வேணும்ட்டே 4.75 மைக்ரான் சீவை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது வேலை நானும் பார்த்துருக்கேனா? ஆமா, நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல் ரீடைன் இன் 4.75 அவங்க முதல்ல கொடுத்துட்டு போட்டு, அதுக்காகலாம் நீங்க அதை முதல்ல பார்க்கக்கூடாது. உங்க வேலை அது ஃபர்ஸ்ட் ஃபைன் கிரைண்டா கோர்ஸ் கிரைண்டான்னு பிரிச்சுட்டு தான் அடுத்து உள்ளார போகணும். ஸோ அவன் என்ன ஆர்டர்ல கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளோ சார்ட் ஆர்டர் படி எனக்கு 75 மைக்ரான் சீவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட், இப்போ 4.75 வந்துட்டேன், அதனால அதை பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல் ரீடைன்ட் இன் 60% அதுல தங்கிருச்சு. அப்பனா அது கிராவலா ஸ்டாண்டா? 60% தங்கிருச்சுன்னா 60% தங்கிருச்சுன்னா எனக்கு அது கிராவல். கிராவல் சரி சார், கிராவலுக்கு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ ஃபைன்ஸ்ன்னு சொல்றாங்களே, என்னது அது? யார் இந்த ஃபைன்ஸ்? வேற யாரும் இல்லை, பாருங்க, இவங்க 2 பேர் தான் அந்த ஃபைன்ஸ். கிளேவும் சில்ட்டும் இருக்குல்ல, அதுதான் அந்த ஃபைன்ஸ். அப்ப அது ஃபைன்ஸ் மொத்தமா எவ்வளோ? 10% இருக்கு. ஒருவேளை ஃபைன்ஸ் 5% விட கம்மியா இருந்தா கிளீன் கிராவல்னு டிக்ளேர் பண்ணியிருப்பேன். 12% மேல இருந்தா ஃபைன் கிராவல்னு டிக்ளேர் பண்ணியிருப்பேன். இப்போ என்னால எங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. என்ன பண்ணணும்? 2 பக்கமும் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளீன் கிராவல் சைட்ல உள்ள போயிட்டு CUCC வேல்யூவை பாருங்க. CU கண்டுபிடிச்சிங்கல்ல, எவ்வளவு வந்தது? 4 பாயிண்ட் சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஓகே. CC வேல்யூ என்ன வந்தது? CC வேல்யூ ஞாபகம் இருக்கா? ஓகே லட்சுமி பிரியா, CC வேல்யூ அப்ப 2.64, அதுவும் 1 to 3 இது சரியா? 1 to 3 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. 2 கண்டிஷனும் அப்ளை ஆனா மட்டும்தான் எஸ் பக்கம் போகணும். 1 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கூட நோ பக்கம் தான் போகணும். இப்ப எஸ் பக்கம் போனீங்கன்னா எனக்கு என்ன வந்து அரைவ் ஆயிருக்கும்? வெல் கிரேடட் கிராவல்னு அரைவ் ஆயிருக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு டைரக்ஷன்ல போகணும்னு சொன்னேன்ல, அப்ப இங்க வந்தா அதுல சில்ட் இருக்கா, கிளே இருக்கா, என்ன ப்ரொபோர்ஷன் இருக்கு கூட, அந்த ஃபைன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு இப்ப கொஸ்டின்ல 9% கிளே கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரிஞ்சிருது அது கிளே தான்.
ஒருவேளை கிளே அவங்க பிரிக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த சில்ட்டா கிளேவான்னு பிரிக்க தான் நான் யாரோட ஹெல்ப்புக்கு போறேன்னா பிளாஸ்டிசிட்டி சார்ட்டோட ஹெல்ப்புக்கு போறேன். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? ஐபி ஆஃப் சாயில் தெரியணும். கொஸ்டின்ல கொடுத்துட்டான் 15. ஐபி ஆஃப் ஏ லைன் தெரியணும். ஏ லைனுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். 0.73 WL லிக்விட் லிமிட் மைனஸ் 20. ஸோ 0.73 இன்டூ WL எவ்வளோ? 80 மைனஸ் 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆன்சர்? ஏ லைன் ஐபி ஏ லைன் என்ன வந்ததுன்னு சொல்லுங்க. ஐபி ஆஃப் ஏ லைன் என்ன வந்ததுன்னு சொல்லுங்க. 43. சரியா? 43 அப்படிங்கிற வேல்யூ இது வந்து லைனோடது, இது வந்து சாயிலோடது. எனக்கு நீங்க சொல்லுங்க, சாயில் லைனுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா? கீழே இருக்கா? இப்போ ஏன் மிஸ்டேக் ஆகுது? ஒரு நிமிஷம். கரெக்டா கால்குலேட் பண்ணீங்களா? சரி, அப்படி இருந்தா என்ன வந்திருக்கணும்? இங்க வரேன். கீழே இருந்தா என்ன கொஸ்டின்ல டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா கொஸ்டின்ல அப்படி இல்லையே. இங்க இருக்கு. ஸோ ஏ லைனோடது 43, சாயிலோடது 15னா கீழே தான் இருக்கு. சில்ட் தான். ஓகே, சில்ட் தான். சரி, இது நான் ஃப்ரேம் பண்ண கொஸ்டின், அதனால முன்ன பின்ன இருக்கும். பட் கான்செப்ட் படி நீங்க சில்ட் தான் எடுக்கணும். அதனால சில்ட்டே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்? சில்ட்னு டிக்ளேர் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் கோர்ஸ் கிரெயின்ட், வி கான்ட் யூஸ் தி ஏ லைன். அப்படியெல்லாம் இல்லை, கோர்ஸ் கிரெயின்டுக்கு தான் இது. நான் இல்லைன்னு சொல்லல அருண். ஆனா அதுக்குள்ளார நீங்க சில்ட்டா கிளேவான்னு பிரிக்கணும்னா இங்கேயும் நீங்க பிளாஸ்டிசிட்டி சார்ட் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஒன்றும் இல்லை, கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணதுனால அப்படி இருக்கு, வேற எதுவும் இல்லை. மற்றபடி கான்செப்ட் படி இந்த இடத்துல அவங்களோட சார்ட் படி நம்ம பார்த்தோம்னா சில்ட் தான். ஸோ சில்ட்டே டிக் பண்ணுங்க. இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்ததுன்னு பார்ப்போமா? வெல் கிரேடட் கிராவல்னு வந்துச்சு. அப்புறம் சில்ட்டி லைக் கிராவல்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணும்? சாரி, சில்ட்னா எம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நொட்டேஷன் எல்லாத்துக்கும் தெரியணும். ஆமா அருண், அதுதான் நான் கொடுத்தது, அப்படி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க எதுக்காக அதை பிரிச்சு கொடுத்தேன்னா நம்ம ஆக்டிவிட்டி ஆஃப் கிளே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அப்படி கொடுத்தேன். ஸோ அதனால அது மைண்ட் பண்ண வேண்டாம், பரவாயில்ல. இங்க வாங்க, எங்க இருக்கு? ஸோ இந்த இடத்துல ஜிஎம் ஜிடபிள்யூ இது எப்படி ரீட் பண்ணணும்? எனக்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ரீட் பண்ணணும் இதை? எப்படி இதை ரீட் பண்ணணும்? ஜிடபிள்யூ ஜிஎம் எப்படி ரீட் பண்ணணும்? டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. வெரி குட். வெல் கிரேடட் கிராவல் வித் சம் சில்ட்டி ஃபைன்ஸ். வெல் கிரேடட் சில்ட்டி கிராவல். ஓகே, பட் ஆனா ஆப்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இவனை படிக்கணும், செகண்ட் வார்த்தையை படிக்கணும். வெல் கிரேடட் கிராவல் வித் சம் யார் இருக்கா? சில்ட் இருக்கு. ஸோ வித் சம் சில்ட்டி ஃபைன்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் குரூப் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கு. கமான், இதையும் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பிரேக் விடுறேன். குரூப் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபிசிடி வேல்யூ சொல்லுங்க. ஏக்கு என்ன பண்ணும்? பர்சன்டேஜ் பாசிங் 75 மேய்க்கிறான். அப்போ 10 தான் ஏக்கான இது. ஏக்கு 10 தான் பார்க்கணும், பிக்கும் 10 தான் பார்க்கணும். பர்சன்டேஜ் பாசிங் 75 மேய்க்கிறான். சரியா? அப்ப 10 இந்த ரேஞ்சுக்குள்ள வருமா? 10 இந்த ரேஞ்சுக்குள்ள வருதா? இல்ல, வராது. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏ 0. ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், 10ங்கிறது 35ல இருந்து 75க்குள்ளார இருக்கா? இல்ல, 35ஓட கம்மியா இருக்கு. அப்பனா ஏ வந்து 0. ஸோ என்ன பண்றேன் நான் இங்க? ஏ வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பி பாருங்க, பியும் அதே அகைன் 10. ஸோ பி வந்து 10னா அகைன் அதுவும் ரேஞ்சுக்குள்ள வரல. ஸோ பியும் எனக்கு 0, ஏவும் 0, பியும் 0. ஃபார்முலால ஏவும் 0 பியும் 0னாலே என்ன ஆயிரும்? எனக்கு மொத்த ஃபார்முலால ஏ 0னா இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். பியும் 0னா இதுவும் 0 ஆயிரும். ஸோ மொத்தமா எல்லாமே 0 ஆறதுனால எனக்கு குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ 0. குரூப் இண்டெக்ஸ் 0வா இருந்தா எனக்கு அந்த சாயில் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? குட் சாயில்னு அர்த்தம். சாயில் இஸ் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி குரூப்ஸ் இன் யூஎஸ்சிஎஸ் சிஸ்டம்னு கேட்குறாங்க. யூஎஸ்சிஎஸ்ல 15, ஐஎஸ் சிஸ்டம்ல பிளஸ் ஒரு 3 வந்திருக்கும் 18. ஸோ அதனால இங்க 15. இஃப் த வேல்யூ ஆஃப் த ஃப்ளோ வெலாசிட்டி இன் வாட்டர், ஃப்ளோ வெலாசிட்டி வி கொடுத்துட்டாங்க 0.02 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த சீபேஜ் வெலாசிட்டி. எப்படி?
seepage velocity is equal to flow velocity divided by porosity. Porosity நீங்க கண்டுபிடிச்சீங்க. So 0.02 divided by porosity substitute பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. porosity 0.5 ஸோ அப்ப மேல வந்துச்சுன்னா 0.004 0.04. வெரி குட். டைமென்ஷன் ஆஃப் பர்மியபிலிட்டி. பர்மியபிலிட்டியோட யூனிட் என்ன? எவ்வளவு வேகமா தண்ணி அந்த மீடியம்ல பாஸ் ஆகுது, மீட்டர் பர் செகண்ட் ஆர் சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ எல் டி பவர் -1 ஆப்ஷன் பி முடிஞ்சு. ஓகே கிளியரா? எஸ். ஆன்லைன்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இந்த கண்டென்ட்டை வச்சு இதுக்கு பின்னாடி தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும் அதோட. இன்னொன்று, இது முடியறதோட இல்லாம இதுக்குள்ள இருக்க இன்டர்லிங்க் எல்லாம் செம்மையா புரியும். ஓகே இது இல்லைன்னா இப்படி போடலாம், இது இருந்துச்சுன்னா இப்படி போடலாம், இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலான்னு செம்மையா இதெல்லாம் இன்டர்லிங்க் ஆகும். இந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இல்லைன்னா எத்தனை மாடல் ப்ராப்ளம்னு கால்குலேட் பண்ணுவீங்க, எத்தனை மாடல் ப்ராப்ளமை பார்த்துட்டு போவீங்க? பாசிபிளே இல்லை. எப்படி வேணாலும் இதை சுற்றி சுற்றி கேட்கலாம். ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தமாக இப்படி ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா எப்படி வேணா கொஸ்டின் வரட்டும், இதுல இருந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே வெரி குட் வெரி குட். அண்ட் வெறும் ரிவிஷன் பேட்ச் மட்டும் கவனிக்கிறவங்க இது ஒரு ஃப்ளோ சார்ட்ல நம்ம ஈஸியாக இதை படிச்சிட முடியும். நான் இந்த ஃப்ளோ சார்ட்டை உங்களுக்கு அனுப்புறேன், படிங்க. இப்போட்டால் நீங்க படிச்சிருக்க மெத்தடாலஜி படியே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல மாற்ற வேண்டாம். சரியா? எனக்கு லைக் என்ன சொல்றது, இது வந்து புரியும், ஈஸியா இருக்கும், எல்லாமே சரி. ஆனாலும் நீங்க ஒரு ஃபார்மேட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது சும்மா ஒரு கைடன்ஸ்க்கு வேணா பாத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல வழக்கமா பண்ற மாதிரியே சால்வ் பண்ணுங்க, எதுவும் தப்பு கிடையாது. ஓகே, ஆனா அந்த மெத்தடை தெளிவா படிச்சிருக்கீங்களான்னு மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ வித் தட் நான் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் விடுறேன். திருப்பி 7:30க்கு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? எஸ் 7:30 கண்டினியூ பண்ணுவோம்.